ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியில் பார்டர் கொஞ்சோண்டு வருது இல்லைங்களா, இந்த கலர் மட்டும்தான் இருக்குது. அந்த கலரில் நான் தனியாக மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தனியாக பீஸில் கிடைக்கல, அதனால் 1 மீட்ரு சில்க் காட்டனாக தான் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 மீட்ரு தான் எனக்கு யூஸ் ஆச்சு. மீதி 1/2 மீட்ரு அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் 1 மீட்ரு 80 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அதில் 40 ரூபாய் அதுக்கு எடுத்துகிட்டு மீதி இன்னொருத்தவங்களுக்கு யாருக்காவது போட்டுட்டு அதுக்கு மீதி ஒரு 40 ரூபாய் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இதோட அளவு ப்ளவுஸ் இதில் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு நான் அனுப்பின ஃபோட்டோ மாடல் வச்சுருங்க, அப்புறம் பைப்பிங் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பைப்பிங் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்ம தைக்கிற இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் குதிர் இருக்கிற மாதிரி நமக்கு கைடு தேவைப்படும். அந்த கைடு நம்ம இப்போ மாற்றி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த நெட்டை லூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த குதிரை தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிங்கிள் கைடு இருக்கிறது நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பைப்பிங் த்ரெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோலாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கை பீஸ் தான் நான் வச்சு தைக்கிறேன். இப்போ கைக்கு நமக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை, அதனால் நேர் பீஸே நம்ம வச்சுக்கலாம். இந்த நேர் பீஸை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அந்த நூல் நகராத மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நூலில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே அந்த நூலை இப்படி 2 துணியை மடித்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி தான். இப்போ 4 மணி தான் ஸ்டிச்சிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஈவினிங்கில் இந்த ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து நைட்குள்ளே நம்ம இந்த 2 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடுறோம். இப்போ அந்த மாதிரி நான் நூல் வச்சு நடுவில் தைச்சி எடுத்துட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையுமே வெட்டி விட்டுட்டு இப்போ இந்த கையில் இந்த பார்டர்லாம் மேல் பக்கமாக நான் வச்சு தைக்கிறேன். இந்த ஸ்லீவ் மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடவே கண்டினியூவாக வருது. அது நான் இதில் ஒரு ப்ளவுஸில் பைப்பிங் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்னொரு ப்ளவுஸில் ஒரு சின்ன பேட்சும் இந்த ஸ்லீவ் மாடல் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பேர்த்துமே பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்லீவ் மாடல் கேட்டிருந்தாங்க. 2 பேர்த்துக்குமே சேம் பைப்பிங் ஒரே மாதிரி லேஸ் இந்த மாதிரி தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இதை கையில் இந்த மாதிரி இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேலே கீழே 2 பக்கமும் தெரியும். அப்புறம் அந்த ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண அந்த டிசைனோட சென்டரும் நம்மளோட ஸ்லீவில் லைனிங்கில் நம்ம வைக்கிற சென்டரும் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுட்டு கை வச்சு தைக்கிறப்ப நமக்கு அந்த டிசைன் சென்டராக வரும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த சிங்கிள் கைட் போடும்போது நமக்கு கொஞ்சம் அடிக்கடி நூல் கட் ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பைப்பிங்கை அழகாக வச்சு தைச்சாச்சு. இப்போ இந்த பைப்பிங்கை ஒட்டியே நம்ம ஊசியோட தையல் போட்டுக்கிறோம். இப்படி உங்களுக்கு எந்த பக்கம் வசம் வருதோ அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பைப்பிங்கை ஒட்டியே தையல் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பைப்பிங்கும் துணியும் நல்லா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கைக்கு எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பேக் நெக்குக்கு எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரியே தான் 2 பக்கம் கைக்கும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கிற குண்டூஸ் எல்லாமே நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு சேஃப்டிக்காக தான் அதில் வச்சு இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலே இந்த குண்டூசி எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ளீட்ஸ் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது. அதனால தான் குண்டூசி வச்சு நம்ம ஃப்ளீட்ஸ் ஒவ்வொன்றா எடுக்கிறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வெட்டி விட்டுடலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் மாடல் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கும் மேலே இன்னும் ஏதாவது டிசைனாக ஸ்டார்டிங் ஸ்லீவ் மாடல் பஃப் கை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100 ருபீஸு. இப்போ நம்ம
பேக் நெக்குக்கு பைப்பிங் வந்து எப்படி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற கிளாத்தில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் ரெண்டுக்குமே சேர்ந்து தான், அதனால் கொஞ்சம் சேர்த்தியே வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண கிராஸ் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நேராக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கிராஸாக கொடுத்து தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இது ஃபுல்லாக கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல் கிளாத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். வெட்டினதுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி வந்து தையல் போட்டு வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம நெக்குக்கு எவ்வளோ வந்து நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் எடுத்து. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து பைப்பிங் வச்சு தான் வந்து பைப்பிங் தான் ரெடி பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் இது நாட் வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி இதையும் வந்து கையோடு இப்பயே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணேன். சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாட் வந்து கடைசியாகவே வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம அந்த நூலை ஒட்டுக்கா வச்சு தைச்சிட்டு ஃபஸ்ட்டு நூல் வந்து நம்ம இப்படி வச்சு இழுக்கும்போது வராமல் இருக்கணும். அதனால ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டையும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே ரெண்டாக மடித்து இந்த மாதிரி வந்து நம்ம அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து தையல் போடணும். நமக்கு வந்து இந்த இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 தையலாவது வந்து நம்ம வந்து நெக்கில் வச்சு தைக்கிறப்ப போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சு தையல் போட்டு எடுத்துடலாம். நல்லா ஒட்டி வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த நூலை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை ரெண்டாக மடித்து ரொம்ப கோணையாகவும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த 2 துணிக்கு நடுவில் தான் வந்து அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த நெக் போர்ஷன் வச்சு தைக்கிறப்பையும் அந்த இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கழுத்தில் வச்சு தைச்சிடலாம். இப்போ கழுத்தில் லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த லைனிங்கில் தான் நம்ம வந்து இப்போ வச்சு அதை வந்து தைக்க போகிறோம். இப்படி நம்ம தைக்கிறது போக மீதி நமக்கு எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருப்பீங்களா கழுத்து தைக்கிறதுக்கு, அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் துணியை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலே நம்ம இதில் வந்து ஒட்டி தையல் போட போகிறோம் கழுத்து பக்கத்தில். இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு கட்டு எடுத்துகிட்டு அப்படியே 1 by 1 நல்லா ஈவனாக அந்த கழுத்தோட ஷேப்புக்கே வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி த்ரெட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேணுங்கிற கலருக்கு நம்மளே வந்து பைப்பிங் அழகாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ரெடிமேட் பைப்பிங் அப்படின்னா நமக்கு அது கோல்டன் சில்வர் ஜெரி கலரு அந்த மாதிரி மட்டும்தான் வந்து கிடைக்கிது, காப்பர் கலரு. மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இப்போ மெயின் கிளாத்தில் அதை அப்படியே திருப்பி வச்சுக்கிறேன். நான் அந்த லைனிங்கை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி மெயின் கிளாத் மேலே வந்து நம்ம தையல் போடுறோம். நம்ம அப்போ தான் தைச்சி எடுக்கும்போது அது அப்படியே நமக்கு மேல் பக்கமாக வந்து அந்த லைனிங் வந்து உள்ளார போயிடும். இப்போ அதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து அந்த நெக் போர்ஷனில் வந்து நம்ம கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து திருப்பும்போது அது நமக்கு வந்து சரியாக இருக்கும். நல்லா ஈவனாகவும் எந்த இடத்துலையுமே வந்து துணி தூக்கிட்டு இருக்காமல் நல்லா வளைஞ்சு வரும். அதுக்காக தான் இப்போ இது மாதிரி கட் கொடுத்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த த்ரெட்டை ஒட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பியும் இன்னொரு தடவை அந்த த்ரெட்டை ஒட்டியே நல்லா உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா தையல் ஒட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேல திரும்பவும் மேல் பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஊசியோட தையல் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு அந்த நூல் மட்டும்தான், அந்த நூலில் ரெடி பண்ண பைப்பிங் மட்டும்தான் வந்து தெரியணும். மீதி எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியக்கூடாது. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தையலும் வந்து போட்டு மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து முன்கழுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். முன்கழுத்து தைக்கிறப்ப இந்த மாதிரி மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி வச்சு தைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மார்க் போட்ட சைடில் இருக்கிற கழுத்து பக்கத்தை தைக்கிறேன். இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி வச்சுட்டு மேலே இது வர மாதிரி வச்சு தைச்சிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு மார்க் போட்ட பக்கத்தில் இந்த மாதிரி நமக்கு அந்த நூல் உள்ளே போயிடணும். உள்ளே வர மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டியே வந்து தையல் போடுறோம். அந்த நூலை ஒட்டி தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாமே நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். வெட்டிட்டு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் பேக் சைடாக லைனிங்கை திருப்பி போட்டுட்டு இது மேலேயே வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரியே நல்லா அந்த நூலை ஒட்டி தையல் வர மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த நூல் மட்டும் நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம தைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த நூல் இருக்கிற இடமும் அதை தாண்டி தையலும் வந்து போகாது. அதை வச்சு நம்ம கரெக்டாக அப்படியே கெஸ் பண்ணி அதை ஒட்டியே வந்து தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் சின்னதாக கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மேலே ஊசியோட தையல் வந்து போட்டுக்கோங்க. அதை திருப்பி விட்டதுக்கு அப்புறமேலு இப்போ அந்த நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சன்னமாக அழகாக நம்ம வந்து இந்த த்ரெட் பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம். இந்த த்ரெட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 to 70, 100 அந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒட்டியே வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சுருக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஒரு அயனிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதை முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எடுத்து நான் ஒரு 7-7:30 கிட்ட தான் முடித்தேன். சரி ஓகே. அதுக்கப்புறமே திருப்பவும் வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா டின்னர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பவும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகிடுச்சு தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதை வந்து ஒரு தடவை நல்லா வந்து நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் வந்து கட் பண்ணினேன். ஏன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் சுருக்கமாக இதாக இருந்தது அப்படிங்கிறதுனால கை பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைக்கு எப்பயுமே நார்மலாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நார்மலாக கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கையோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 11 சென்டிமீட்டர் இருக்குது. கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க தான். இப்போ அந்த 11 சென்டிமீட்டரையும் வந்து நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். பத்தரை வந்திருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கைக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக கிளாத் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இருக்குது இந்த கிளாத்து. அதாவது 20 + ஒரு அரை சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 21ன்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் அரை இன்ச் இந்த தையல் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு போயிடும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம இந்த வந்து ஒரு 2 தையல் வந்து போட்டுடுறோம். மேலே வந்து ஊசியோட தையல் நான் வந்து போடலை அப்படிங்கிறதுனால இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா நான் 2 தையல் வந்து போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை சென்டராக எடுத்துக்கிறோம். சென்டராக எடுத்துக்கிட்டு சென்டரில் ஒரு மார்க் போட்டுடலாம். மார்க் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம டேப் வச்சு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், திருப்பி 10ல் வச்சு 8 கிட்ட, 6 கிட்ட, 4 கிட்ட, 2 கிட்ட, அப்புறம் திருப்பி அந்த 1 கிட்ட இந்த மாதிரி வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே வந்து 1 by 1 இந்த மாதிரி வச்சிடலாம். கீழே பாருங்கள், நான் இந்த மாதிரி நான் மார்க் போட்ட இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து இதை வந்து ஒரே இதாக வச்சு நான் வந்து இது பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சைடு தான் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கிறோம். அடுத்தது இப்போ இன்னொரு சைடும் வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். சின்னதாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே திரும்பவும் இந்த சைடில் வச்சு 2 இன்ச்சுக்கும் மாற்றி நான் வந்து அப்படியே ஃப்ளீட்ஸை எடுத்து நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து 4வது ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம். இதோட 5 ஃப்ளீட்ஸ் ஆகுது. இப்போ இதை வச்சு அப்படியே ஒரு தையல் வந்து சின்னதாக போட்டுட்டு இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பின் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன தான் வந்து கையில் வச்சு எடுத்தாலுமே அது வந்து சரியாக வராது. நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நான் நீவி விட்டு இது பண்ணுறேன். ஆனால் வந்து அவ்வளோக்கு ஃபினிஷிங் அண்ட் நீட்னஸ் வந்து வரல. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச்
அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாகவும் எடுத்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து பின் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து சும்மா அப்படியே நான் ஓரலாக ஒரு தடவை வந்து தைச்சி விட்டுறேன். வச்சுட்டு கரெக்டாக நம்ம பின் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது கலைஞ்சு போகுது அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் மாடலும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும் 2 ஸ்லீவ் மாடலுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கூட தைக்க வேணாங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலே போதும். இப்போ இந்த 2 ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 220 ரூபா லைனிங் ப்ளவுஸ் வாங்குகிறேன். நெக்ஸ்ட் அது இல்லாமல் ஒரு இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறேன். அப்போ 320 ரூபா ஆகுதுங்களா. அதுக்கப்புறமேல் வந்து இதில் வந்து லைனிங் லேஸ் இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த ஒர்க் இல்லை. ஒரு நாட் டிசைன் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேல் ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் டிசைனு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தேன். ஒரு ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க, லேஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸு. இன்னொரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனிவே சேம் அதே மாடல்லையே வந்து லேஸ் போட்டுக்கோங்க, இந்த ப்ளவுஸ்க்கு வாங்கி ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நானும் வந்து பார்த்தேன், இந்த அதே மாதிரி மாடலில் எனக்கு வந்து அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் வந்து கிடைக்கல. அதுவும் வந்து கடைசியாக நான் வந்து அதுக்கும் ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலு. இப்போ இதில் வந்து நம்ம ஊசியோட தையலும் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பார்டர் தனியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பார்டரை அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே லைனிங் கொடுத்து நம்ம வந்து எப்பயும் போல் வந்து கீழே வந்து பைப்பிங்கும் கொடுத்துருக்குறேன். பைப்பிங் கொடுத்து எப்பயும் போல் வந்து நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு. கேமரா வந்து திருப்பியும் ஆன் ஆக மாட்டேன்ருச்சு. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து என்னால் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடிக்கடி வரும். இப்போ இதுலேயும் வந்து நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் வந்து அதே மாதிரியே வந்து நமக்கு எந்த துணி நல்லா இருக்குதோ அந்த துணியை வந்து கொஞ்சம் கீழால் மேலால் வச்சுட்டு இந்த நான் டிசைனுக்கு எடுத்துருக்கிற துணி பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து சின்னதாக அப்படியே வந்து புட்டாவாக போட்ட மாதிரி ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த துணியும் வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு அதிகமாக ஃப்ளீட்ஸ் வந்து கம்மி தான். அதனால் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வர்றதுனால அந்த கீழ்ப்பக்கம் சின்னதாக தான் தெரியும், மேலே தான் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். இப்போ அதே மாதிரியே நான் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு இது வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி 2, 4, 6, 8 அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு 10 இன்ச் வரையுமே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அதே மாதிரியே நம்ம எப்படி வந்து பண்ணோம் அப்படிங்கிற பார்த்திங்கள, அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமேலே ஒரு சைட் ஃபஸ்ட்டு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு சைடும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளீட் மாடல் நம்ம வச்சு எடுக்கிறப்ப மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு இந்த கை கிட்ட வந்து இந்த ஃப்ளீட்ஸ் முடிகிற இடமும் இந்த கை கிட்டவும் லைனிங் கரெக்டாக உட்காராமல் துணி தூக்கின மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேல் துணி நம்ம வந்து டிசைனுக்கு கொடுத்த துணி இல்லை, மீதி இன்னொரு துணி இருக்குது இல்லைங்களா, ப்ளவுஸோட மெயின் துணி, அந்த துணியை தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே இழுத்த மாதிரி அந்த டிசைன் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் துணி வந்து அதிகமாக தூக்கிட்டு இருக்குது. நான் வந்து இதை ஃபுல்லாகவே மடிச்சுட்டு கரெக்டாக வர மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம பண்ணும்போது தான் அந்த திருப்பவும் அந்த துணி வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் வரும். இப்போ சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நான் இன்னொரு 2 ஃப்ளீட்ஸாக எடுத்து பின் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இதோட 4 ஃப்ளீட்ஸ் ஆச்சு. இதோட சேர்த்து 5 ஃப்ளீட்ஸ் ஆச்சு. இங்கே வர சுருக்கத்தை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் துணியை இப்படி உள்ளார விட்டு கரெக்ட் பண்ணி திரும்பவும் அது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து பின் போட்டு எடுத்துகிட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே திரும்பவும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு கரையை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு பைப்பிங்க்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ போனோம் இதில் காட்டின மாதிரி பைப்பிங் வந்து வச்சு
வச்சு இதில் வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமேலு லைனிங் அதுக்கப்புறம் மேலே வச்சு அந்த லைனிங்கு சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து அப்படியே நம்ம வந்து தைச்சி திருப்பி விட போகிறோம். இப்படி தான் வந்து இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது. நம்ம வந்து இந்த துணியோட அளவுக்கே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தூக்காது. இது மாடல் மட்டும்தான். அதனால நமக்கு இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்மளோட இது ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம மேல் இதுக்கு மட்டும் வந்து கைக்கு மட்டும் நம்ம எப்பயும் நார்மலாக வந்து லைனிங் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நூல் தான் அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து சிங்கிள் கைடு அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நூல் வந்து கரெக்டாக போய் உள்ளார உட்காராது. அது பிரிஞ்சிட்டு மேலே வர மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இன்னும் வந்து லைனிங்கை மட்டும் வச்சு லைனிங் மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கம்மியாக தான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்தோம். ஒரு 10-20 இன்ச் இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்காக அழகாக வந்து ஒரு 10 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணினதுக்கப்புறமேலு இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபுல்லாக அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் தைக்க உட்காந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மணிக்கு தான் உட்காந்தேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு 3 மந்த்ஸாக வந்து ரொம்ப ஃபீவராகவே இருக்குது. டெய்லிக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது. அவங்களையும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்களையும் பார்த்துக்கணும். அதையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்து நான் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷெடியூல் எல்லாமே வந்து மாற்றிக்கோங்க. எனக்கு இருக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி காலையில் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அப்படின்னா அப்போ நைட் தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமேலும் படபடப்புடன்னு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்னென்ன தைக்கணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தைக்கிற நேரத்தில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு ஒரு மாடல் அப்படின்னாலும் சரி, மாடலில் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கை டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. சென்டரில் பார்த்திங்க இந்த ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பூ வர மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு 3 கிளாத் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம 3ஐயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதாக மடித்து 3 கேன்வாஸை எடுத்து அதை 3ஆக மடித்து அந்த 3ஐயும் 2ஆக மடித்து இந்த மாதிரி வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த 3மே ஒரே மாடலில் ஒரே மாதிரி வந்து வரும் கரெக்டாக. இப்போ இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து பைப்பிங் தான் வந்து கொடுக்க போகிறோம். போன இதுலேயே வந்து இந்த பேட்ச் எப்படி ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் நமக்கு வந்து தேவைப்படும் இந்த 3ஐயும் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் வந்து ஒரு லென்த்தியாக ஒரு 2-3 கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து கண்டினியூவாக 3க்குமே வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு தடவை வச்சு தைச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக 3ஐயுமே வச்சுக்கிட்டேன். இப்போ வச்சுட்டு நம்ம இதில் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மேலே துணி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அந்த பூ திலகத்தோட கரெக்டாக வளைவுலையே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த வளைவு கரெக்டாக வரணும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே வந்து நான் ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு லாஸ்ட் எண்டு வரையும் கொண்டு வந்துடுறேன். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நான் வெட்டி விட்டுறேன். வெட்டிட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்ப போகிறோம். திருப்பும்போது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அந்த பைப்பிங்கோட நமக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ, ரொம்ப சின்னதாக வேணும்னாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பட்டையாக இருக்கட்டும் அப்படின்னாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பைப்பிங்கை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதை அப்படியே மடித்து சின்னதாக கொஞ்சமாக நகர்த்தி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து சரியாக இருக்கும்.
இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு ரொம்ப பெருசாக கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வெட்டி விட்டுட்டு இந்த மீதி வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம தைக்கும்போது ஒரு மடித்து அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு தான் நான் வந்து ஒரு புது மாடலில் லேஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதே போலவே வந்து இன்னொரு இதுக்கும் வந்து வச்சிடலாம். இன்னும் மீதி இன்னொன்றுக்கும் வந்து வைக்கணும். அந்த மாதிரி 3 பூ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம நெக் வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால அந்த ரவுண்ட் நெக்குக்கு தகுந்த மாதிரி சென்டரில் ஒரு பூவும் இந்த 2 சைடில் ஒரு பூவும் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு சின்னதாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த தையல் போடும்போது மட்டும் அந்த தையல் எங்கேயுமே வந்து கோணையாக போயிடாமலும், அதாவது இந்த துணியில் வந்துடாமலும் நல்லா வந்து நீட்டாக அழகாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே வந்து சரியாக போயிடும். இந்த 3 பேட்ச் வந்து ரெடி பண்ணி நம்ம வைக்கிற டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 70-70 ரூபா 100 ரூபா அப்படி வந்து வாங்கலாம். இப்போ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து இதே மாதிரியே இன்னொரு பூவையும் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ இதில் நம்ம வச்சு தைக்கும் போதும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 பூவையும் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பூவை வந்து வச்சிடலாம். நான் வந்து ஒரு நூல் அளவு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச் அந்த டிஸ்டன்ஸே சொல்லலாம். அவ்வளோ தூரம் வந்து இந்த நூலை நம்ம ரெடி பண்ண பேட்சை கீழால் நான் இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம வச்சு இதில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஸ்டிச் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து ஒரே ஒரு லைன் சிங்கிள் ஸ்டோன் மட்டும்தான் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த ஸ்டோன் லேஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த ஸ்டோன் லேஸ்க்கு ஒரு லைன் சிங்கிள் ஸ்டோனுக்கு மட்டும் வச்சு தைக்கிற அளவுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு நான் அந்த வந்து பேட்ச் வந்து நான் மேலே வச்சேன். அதுக்கப்புறமேல் தான் வந்து எனக்கு தோணுச்சு இன்னொரு மாடலில் நம்ம சரி இன்னும் கொஞ்சம் வச்சு தைக்கலான்னு. அப்படி கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 2 பூவுமே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அது திடீர்னு சரி அப்படி ஒரு தடவை வச்சு பார்க்கலாம், வச்சு அவங்க கேட்ட மாதிரி வந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அந்த மாதிரி வச்சு பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ஸ்டோன் ஒர்க்கு வச்ச லேஸ் டிசைனு. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். இதுக்கு நம்ம நூல் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த வயலட் வருது இல்லைங்களா, அந்த இதுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தையல் போட்டுறோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வேலை எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த லேஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த சிங்கிள் லேஸு. ஆனால் கஸ்டமர் ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் வேணும்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு தையல் தான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே வந்து ஃபுல்லாக நெக்கை ஒட்டி வந்து தையல் வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையல் போட்டதுக்கு அப்புறமேலு இன்னொரு லைன் வந்து நம்ம வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த லேஸ்லாம் வச்சு தைக்கும்போது அந்த கழுத்தை ஒட்டியே வந்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தைக்காமல் நீங்கள் வந்து கழுத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தைச்சிங்க அப்படின்னா அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே அந்த லேஸ் வந்து மடங்காமல் ரொம்ப நல்லா நீட்டாக வரும். இப்போ இது 2க்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜு ப்ளஸ் இந்த டிசைன் இது எல்லாமே வந்து சேர்த்தி ஒரு 1000 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதை வந்து பொறுத்து அதுக்கான என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம வந்து ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கு 220 ரூபா ப்ளஸ் அதோட கை டிசைனுக்கு 100 ரூபா. இதில் கை டிசைனில் நம்ம வச்ச கிளாத் பார்த்திங்கன்னா டிசைனுக்கு வச்ச கிளாத் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாத் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இது வந்து 1 மீட்டர் வாங்கினா 40 ரூபா 80 ரூபா வருது சில்க் காட்டன். அதில் 1/2 மீட்டர் அப்படின்னா நமக்கு 40 ரூபா வருது. அந்த 40 ரூபா மட்டும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். மீதி இன்னும் 1/2 மீட்டர் கிளாத்தை நம்ம வேறு யாராவதுக்கு வந்து டிசைன் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 3 இந்த
டிசைனுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதாரண லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 மீட்டர் பக்கமாக வந்துருச்சு. பேக் நெக்கு, கைக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்து ஓகே 2 லைன் இப்படி வச்சதுனால 4 மீட்டர் வந்துச்சு. ஸ்டோன் லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் வந்து எனக்கு தேவைப்பட்டது. அப்படியே வந்து டபுள் இது வந்து சாதா லேஸ் 4 மீட்டர், ஸ்டோன் லேஸ் 2 மீட்டர். அப்போ அந்த லேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 ரூபா வந்து போட்டிருக்கோம். 4 மீட்டருக்கும் 40 ரூபா ஆகுது. ஸ்டோன் லேஸ் 2 மீட்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 40 80 ரூபா வந்து ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு. இப்போ இதுக்கு நடுவில் இந்த 2க்கும் நடுவில் நான் வந்து இந்த ஸ்டோன் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணி அது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இந்த பல்லு வந்து நம்ம இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேலு அந்த தையல் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிற தையல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த ஸ்லீவ் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணினது. கீழே பைப்பிங் மாடல், அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் வச்சது. கொக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடிமேட் கொக்கியை வச்சு கொடுத்துட்டேன். நம்ம இந்த மாதிரி நல்லா டிசைனாக தைக்கும்போது அந்த கொக்கியும் வந்து ரெடிமேட்லேயே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஸ்டோன் பேச்சஸ் மட்டும்தான் வச்சேன். 2 கழுத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோன் லேஸ் வந்து ரெடி பண்ணேன். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இன்னொரு ப்ளவுஸையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த லேஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து கஸ்டமர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கொஞ்சம் தான் டைம் இருக்குது, நமக்கு வெளியே போகிற வேலை அதிகமாக இருக்குது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச வேலைக்காக நீங்களும் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்குங்க. இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து அதை வச்சு நம்ம எவ்வளோ இதை வந்து ப்ராப்ளம் எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். நமக்கு அந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து இது பண்ணலாம். இதை கடைசியாக நம்ம வந்து ஒரு ஐனிங் வந்து பண்ணி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துடலாம். கண்டிப்பாக உழைப்பு நம்மளை உயர்த்தி கொண்டே தான் இருக்கும். உழைச்சிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.